நடிகர்கள் முதலமைச்சர்கள் ஆனது தமிழ்நாட்டில் நடந்துள்ளது என்று நடிகர் கருணாஸ் பேட்டியளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் நடைபெற்ற மருது பாண்டியர்களின் குரு பூஜையில் பங்கேற்ற பின் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவர் கருணாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சினிமா துறை மட்டுமல்ல, எந்த துறையில் இருந்து வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், விஜய் சந்தித்த கூட்டங்களை விட விஜயகாந்த் நிறைய கூட்டங்களை சந்தித்துள்ளார் என்றும், ஆனால் அங்கு எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்றும் மறைமுகமாக சாடினார். மேலும் கரூரில் அசம்பாவித சம்பவம் நடந்த பிறகு மக்களை சந்திக்காமல் தாவேக தலைவர் விஜய் ஓடிவிட்டதாக சாடினார். அது தேவையற்றதுதான் நான் நினைக்கிறேன். நான் அந்த படத்தை பற்றி எந்த கருத்துமே சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை. வேற யாரோ சொன்னதை வச்சு கேட்குறீங்க. சினிமாவில் நடிக்க வந்தால் முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தில் நடிகர்கள் வர்றாங்க. அது மிகப்பெரிய தவறான உதாரணம். அந்த மாதிரி மக்களை உங்கள் கையில் காட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது சினிமாவில் நடித்தா நடிகர் ஆயிடுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கு. புரட்சித் தலைவர் அவர்கள் சினிமாவில் தான் நடித்தார். அவர் அரசியலுக்கு வந்தார், அவர் சிஎம் ஆகியிருக்காரு. அதே மாதிரி புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் சினிமாவுடைய நடிகையாகத்தான் இருந்து புகழ் பெற்று அதுக்கப்புறம் அவங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் செயல்பாடுகளை செலுத்தி அதுக்கு பிறகு அவங்களும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அதனால் சினிமா துறைன்னு இல்லை, எந்த துறையில் இருந்து யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி. அதனால் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது. அது இல்லைன்னா சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே யாருக்கும் அதிகாரமோ உரிமையோ கிடையாது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் எப்படி அந்த பிரச்சனைகளை கையாளுகிறார். குறிப்பாக கரூரிலே நடந்த கிட்டத்தட்ட 41 பேர் அப்பாவி மக்கள் இறந்த பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்து தான் இன்றைக்கு பல பேர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆக மக்களால் அரசியல் என்பது மக்களுக்கானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அந்த அதிகாரம் யாருக்கானதுன்னா மக்களுக்கானது. அப்போ அந்த மக்களுக்கான பணிகளை செய்து மக்களால் நான் ஒரு அமைச்சராக முதலமைச்சராக வரணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் மக்களுக்கு பிரச்சனைங்கிற பொழுது ஓடி ஒழிகிறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த அடிப்படை மக்களுடைய பிரச்சனையை மக்களோடு மக்களாக நின்று சந்திக்க திறனற்றவர்கள் அரசியலுக்கு தகுதியற்றவருங்கிறதா என்னுடைய கருத்து. சார், அவர் கீழே இறங்காமே இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது. அவர் ஆஸ்பத்திரிக்கு போனால் மேலும் பல உயிரிழப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு சார், இது சார் ஷூட்டிங் போகும்போது நடக்காத கூட்டங்கள், நடக்காத சம்பவங்கள், இது மாதிரி பொது இடங்களுக்கு போகும்போது அவர் வந்ததுனால இப்படி நடந்துச்சு. இன்னும் அவர் இறங்கி போயிருந்தால் இதை விட அதிகமாக நடக்குங்கிறலாம் யூகம் தான் சார். இதை விட பெரிய கூட்டத்தெல்லாம் கையாண்டவர் விஜயகாந்த். இதை விட பெரிய கூட்டங்களை, இதே சிவாஜி கணேசன் அவருடைய மரணத்துக்கு இறுதி மரியாதை செலுத்தும் பொழுது எவ்வளவோ பெரிய கூட்டங்கள், அந்த இடத்துல அதை எப்படி கையாண்டார். இதை விட பெரிய மாநாடுகளை நடத்தியவர் விஜயகாந்த். நீங்கள் சும்மா இதை சப்பக்கட்டெல்லாம் கட்டக்கூடாது. நம்ம ஒரு தலைவனாக இருந்தால் பிரச்சனைனா இறங்கி களத்தில் நிற்கிறவன் தான் சார் தலைவன். சினிமாவில் மட்டும் இறங்கி 100 பேரை சண்டை போடுறவன் தலைவன் கிடையாது. நேரிலையும் இறங்கி சண்டை செய்யணும்னு வந்தால் இறங்கி சண்டை செய்யணும். அதுக்கு முதல்ல அதுக்கான தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும். நன்றி.